ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா என்னது திங்கட்கிழமை 4ஆம் தேதி மே மாசம் திங்கட்கிழமை. இன்னைக்கு காலையில ஏஞ்சதுல ஈவினிங் வர நான் என்னென்ன வேலை செஞ்சிருக்கேன், எப்படி அந்த லைஃப் ஓடுதுங்க, எத்தனை ட்ரெயின் மாத்துறேன், எப்படி நான் வேலைக்கு வரேன், இதை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. கடைசி வரை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரிய வரும். பாம்பேல வாழ்ற மக்களுடைய இது ஒரு வாழ்வாதாரம் எப்படி இருக்கு. ஒவ்வொரு நாளும் அவங்க ரொம்ப ஈஸி இல்லை இது லைஃப். சில பேர் சொல்லுவாங்க அவங்க என்ன பாம்பேல தாங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் நாங்க படுற ஒரு பாடு, வீடை கையில வச்சுட்டுதான் நாங்க போறோம். வீட்டை விட்டு கிளம்புறோம் பாரு வேலைக்கு, திருப்பி வீட்டுக்கு வராதுன்னு அது ஒன்றும் கேரண்டி இல்லை. சரி, நீங்க நிறைய நியூஸ்ல பாப்பீங்க எப்படி நாங்கெல்லாம் ட்ரெயின்ல ஏறுறோம், அப்படியே அப்படியே குரங்கு மாதிரி எப்படி மாட்டிக்கிட்ட ஏறுறோம் ட்ரெயின்ல. அவ்வளவு கூட்டம் ட்ரெயின்ல, லோக்கல் ட்ரெயின் இங்க பாம்பேல இருக்க ட்ரெயின்ல. சோ நீங்க பாப்பீங்க, இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தி நீங்க கத்துக்குவீங்க, எப்படி நம்ம தினந்தோறும் நம்ம பாம்பேல இருக்க மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு உங்களுக்கு புரிய வரும். எஸ்பெஷலி என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு. நான் இவ்வளவு வீடியோ போட்டிருக்கேன், நினைப்பீங்க இவங்களுக்கு என்ன வேலைக்கு போறாங்க சம்பாதிக்க. ஆனா அந்த சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறேன் பாடுபடுறேன்னு இந்த வீடியோ கடைசி வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். 5:10 இப்போ தான் ஏஞ்சி கிச்சன் கிட்ட வந்திருக்கேன். ஏற்கனவே முதல்ல ஏஞ்சிட்டேன், நான் இப்போ தான் கிச்சனில் வந்திருக்கேன். நான் பாருங்கள் என் கிச்சன் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. நைட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தூங்கிடுவேன் நான். இப்போ வழக்கேறி வச்சுட்டு நம்ம இஞ்சி இடிக்கிறதுக்காக வச்சுருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பால் வச்சுருக்கேன், தண்ணி கொதிக்குது அரிசி கிளி போடுறதுக்காக, ரைஸ் பண்ணுறதுக்காக. இங்கே சாய் கொதிக்குது. இங்கே இதில் முட்டை இருக்குது. முட்டை என்னடா இந்த குக்கரில் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, இதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இங்கெல்லாம் காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது சாம்பாருக்காக ரெடி பண்ணதுக்காக. சப்பாத்தி பண்ணணும், அது இந்த பாத்திரத்தில் இருக்குது. ஸோ இந்த வழக்கு எப்பயுமே காலையில் ஏஞ்ச உடனே எரிய வைக்கிறது. எனக்கு சாப்பாடெல்லாம் முடிஞ்சிச்சு, செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்க நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு. காலையில் 5:10 கிச்சனுக்கு வந்தேன். 5:10 கிச்சன் இது சாம்பார் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காய் இது காமிச்சிருந்தேன் சாயந்தரமாக சண்டே வ்ளாகில். வாழைக்காய் போட்டு ஒரு சாம்பார் பண்ணி வச்சுருக்கேன். இது மத்தியானத்துக்கு பசங்க சாப்பிடுவாங்க, அப்புறம் நைட்டுக்கு முடிஞ்சிடும். நைட்டுக்கு எனக்கு சாம்பார் வைக்க தேவையில்லை, இதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதுவாக இருக்குது. இதுதான் சூப்பரான சாம்பார். சூப்பர்னு சொல்லணும் தப்பாக நினைக்காதீங்க, தடுப்பாக இருக்குது. ஏற்கனவே இங்கே டேஸ்ட் பாயிண்ட்டை போயிட்டான் சின்ன பையன், அதுதான் சொல்கிறேன் சூப்பர்னு. அப்புறம் சப்பாத்தி பண்ண எல்லாம் சாப்பிட்டாங்க. இது ஹஸ்பண்ட்காக 2 சப்பாத்திங்க இருக்குது. 2க்கு மேலே யாரும் சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க. இது ரைஸு, 4 முட்டை, ரெண்டு பசங்களுக்கு 2 முட்டை சாப்பாடு. இது மத்தியானம் சாப்பிட்றதுக்காக. இங்கே இது தயிர் சாதம் எனக்கு டிஃபனில் கொண்டு போகிறதுக்கும், ஹஸ்பண்டுக்கு டிஃபனில் கொண்டு போகிறதுக்கும். அப்புறம் இது உருளைக்கிழங்கு பிவி பட்டுட்டு வந்துச்சுல்ல, அதை வச்சு சின்னதாக ஃப்ரை பண்ணிட்டேன். இது வச்சு சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் டீ இருக்குது ஹஸ்பண்டுக்காக, அவங்க எழுந்து சாப்பிட்டுக்குவாங்க. டீயும் அப்புறம் சப்பாத்தியும் இந்த உருளைக்கிழங்கு பாஜியும் அவங்க சாப்பிட்டு அவங்க வேலைக்கு கிளம்புவாங்க. இப்போ எனக்கு டிஃபன் வைக்கணும். இது ஹஸ்பண்ட் டிஃபனு, இது என்னோடய டிஃபன். தயிர் சாதம். இப்போ வேறு முறுக்கு இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்குருவோம் நாங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள் தண்ணீர் நரைச்சி வச்சுருக்கேன். இது நரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் அடுக்காக இருக்குது பாருங்க. 4 அடுக்கு இருக்குது. 1 2 3 4 அடுக்கு இருக்குது. ஓகேவா? இது குப்பை இப்போ கொண்டு போய் போட்டுடணும். வண்டி வந்துடும்ல, வழியிலே ஆஃபீஸ் போகிற வழியிலே போட்டுடணும். நினைப்பீங்க என்னடா இவ்வளோ தண்ணீர் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்துலேருந்து. இதுக்கு ரீசன் என்னன்னா இன்றைக்கி சாயந்தரத்துலேருந்து எடுத்து நாளைக்கு முழுசும், நாளன்னைக்கு புதன்கிழமை சாயந்தரமாக தான் தண்ணி வரும். தண்ணி வராதுன்னு சொல்லிட்டுருக்காங்க, மெசேஜ் வந்துருக்குது. ஸோ அதுக்குன்னு குடிக்கிறதுக்கு மட்டும் இங்கே பிடிச்சி வச்சுருக்கேன். வேறு குளிக்கிறதுக்கு வாஷ்ரூமுக்கு அதெல்லாம் தண்ணி அங்கான வெளியே தண்ணி பிடிச்சி வச்சாச்சு காலையில் எழுந்து. இதுதான் இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்க மாடன்னு. இப்போ எனக்கு இதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பணும் தான். ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி நான் உங்களுக்கு விலாக் காமிக்கிறேன். கண்டினியூ ஆகும் இந்த விலாக். இன்றைக்கி மண்டே விலாக். திங்கட்கிழமை காலையில் இந்த வேலைலாம் எப்படி நடக்குது, நான் எப்படி ஆஃபீஸ் போய் சேர்றேன் சொல்லி இந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை 11 மணிக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? திருப்பி நான் கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். கிளம்பியாச்சு இப்போ ஆஃபீஸ்க்கு. மணி என்ன ஆகுது இப்போது 8:15 தெரியுதா உங்களுக்கு?
8:15 ஆகுது இப்போ. வ்ளாக் கண்டினியூ ஆகும். ஆஃபீஸ் போய் சேர வரையும் பாருங்கள். நான் வ்ளாக் போடுறேன் இதுக்காக. இந்த வேர்டிங் படித்தால ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் இது எடுத்து போடுறவங்களுக்கு. நெவர் பி இன் ஹரி, டூ எவ்ரி திங் குவைட்லி அண்ட் இன் காம் ஸ்பிரிட். எதுக்கும் வந்து அவசரப்படக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம வந்து அமைதியாக ஒரு காம் மைண்ட், ஒரு சைலண்ட் ஸ்பிரிட்டோட வேலை செஞ்சாலும் அது நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அதான் எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். ஆஃபீஸ்க்கு இதுதான் இந்த நடந்து போகிற பாதை. செம்பு ஸ்டேஷனுக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். நடந்து போகிற பாதை இது. பக்கத்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துக்குது. இதெல்லாம் இங்கே பார்க்குறீங்க, ப்ளூ கலர் பில்டிங் அது. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் வழி செம்பு ஸ்டேஷன் போகிறதுக்கு. இப்படி போனால் வந்து நம்ம வந்து ஒரு படிக்கட்டு வந்துடும். அது ரொம்ப ஈஸியாக போயிடலாம் மேலே ஏறி. அதுக்குன்னு இந்த ஷார்ட்கட் பாதை வந்து நான் சூஸ் பண்ணுறது. டைமும் ரொம்ப நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து போய் சேர்ந்துடலாம். ட்ரெயினும் கிட்ட பக்கத்தில் பிளேட்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா நேராக செம்பு ஸ்டேஷன் ரொம்ப நேரம் ஆகும். அது ஒரு லாங் கட். இது வந்து ஷார்ட்கட்னு சொல்லிவிட்டு இது வந்து படி ஏறணும். இது ஒரு சபரிமலை மாதிரி ஒரு நீட்டு படி. பாருங்கள், நீங்கள் சென்னை எக்மூர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த படி, சென்னை எக்மூர் சென்ட்ரலெல்லாம். ஸோ இப்படி தான் ஏறி போகணும். இதுலேயே வந்து நம்ம காலையில் சாப்பிட்ட 3 தோசை இங்கேயே வந்து டைஜஸ்ட் ஆகிடும். மேலே படி ஏறி போகிறதுக்கு. இன்னும் போக நீங்கள் பார்ப்பீங்கன்னா எத்தனை படி ஏறுறேன், எத்தனை ட்ரெயின் மாற்றுறேன்னு. இது முதல் ட்ரெயினுக்கு பிடிக்கிறேன். இங்கேருந்து செம்பு ஸ்டேஷன்லேருந்து குர்லா ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் இருக்குது. குர்லா திலக் நகர் அப்புறம் குர்லா. இப்போ வந்து மேலே படிக்கட்டில் வந்தாச்சு பார்க்குறீங்க நீங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து கீழே இறங்கணும். இப்போ கீழே இறங்கினா வந்து நம்மளுக்கு பிளேட்ஃபார்ம் வந்துடும். மேலே இண்டிகேட்டர் தெரியுது உங்களுக்கு. 2 ட்ரெயின், 2 பிளேட்ஃபார்ம் இருக்குங்க. ஒன்று வந்து சிஎஸ்டி போகிறதுக்கு, ஒன்று பன்வேல் போகிறதுக்கு. இதை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேங்க நான். பன்வேல் கீழே சிஎஸ்டி. ஸோ கீழே இறங்கிட்டேன். இப்போ வந்து ட்ரெயின் வருது பாருங்கள். இந்த ட்ரெயின் தான் இப்படி முதல் ட்ரெயின் எடுத்து. இப்போது இது செம்பு ஸ்டேஷன் பார்க்குறீங்களா. லேடிஸ் இங்கே நிற்கிறாங்க. இங்கே இது ஃபஸ்ட் டப்பா, லேடிஸ் டப்பா. எப்படின்னு கூட்டம் இருக்குது பாருங்கள். ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு மொபைல் ஆஃப் பண்ணணும், இல்லை ஏற முடியாது எனக்கு. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க, இது குர்லா ஸ்டேஷனில் இறங்கிட்டேன். குர்லா ஸ்டேஷன் பிரிட்ஜ் ஏறிட்டே இருக்கேன் நான். இது இங்கே அதாவது இது ஒரு பெரிய ஸ்டேஷன். இது அரௌண்ட் ஒரு 10 ரயில் பிளேட்ஃபார்ம் இருக்குது. இங்கே ஜனங்க பாருங்க ஓடுறேன். நானும் தான் ஓடுறேன். பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டால் தான் வீடியோ கொஞ்சம் ஆடும் உங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த ட்ரெயின் பிடிக்கணும்ல. அப்போ தான் நம்ம 9:30க்கு போய் ஆஃபீஸ் போய் சேர முடியும். லாஸ்ட்டு பிளேட்ஃபார்மில் வரும் அந்த ட்ரெயின். அப்போ அந்த ட்ரெயின் வந்து நேராக காட்கோப்பரில் மெட்ரோ கனெக்ட் ஆகுது இல்லை. அதுக்கு நான் அந்த பிளேட்ஃபார்முக்காக நோக்கி நான் வந்து நடந்துக்கிட்டு போகிறேன். நான் கேமரா ஆடுதுன்னா நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறேன். அதுதான் இப்படி கேமரா இப்படி ஆடுது. உங்களுக்கு காமிக்கணும்ல நான் எப்படி வேலைக்கு போகிறேனோ அதுதான் இப்படி நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ கீழே இங்கேயும் ஒரு படி வருது. லைக் செம்பு ஸ்டேஷனில் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம படி இறங்கி கீழே போகணும். அப்போ தான் பிளேட்ஃபார்ம் நோக்கி நம்ம வந்து போய் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இல்லை அடுத்த பிளேட்ஃபார்ம் அங்கானது பின்னாடி போனால் அது கொஞ்சம் லாங் கட் ஆகிடும். இது ஒரு ஷார்ட்கட் தான். செம்பு ஸ்டேஷனில் காமிச்ச பாரு உங்களுக்கு. அது மாதிரி இதுவும் ஒரு ஷார்ட்கட் வழியாக தான் நான் போயிட்டு இருக்கேன். அடுத்த 2வது ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக. இந்த ட்ரெயின் வந்துருச்சு பாருங்கள். இந்த ட்ரெயின் தான் நான் இப்போ ஏறி போய் கட்கோப்பன்னு ஒரு இடத்துல இறங்கணும். உள்ள வந்து லைனில் நில்லி தான் போய் நம்ம வந்து பிளேட்ஃபார்ம் மேலே ஏற முடியும். இது ஒரு சபரிமலை, 2வது சபரிமலை. செம்பு ஸ்டேஷனில் காமிச்ச போது அது மாதிரி ஒரு சபரிமலை. நான் வந்து இங்கே லாஸ்ட்டு பிளேட்ஃபார்ம் இங்கே ஏறி லைன் பிடிச்சி பார்க்குறீங்களா. அங்கே ஸ்கேனிங் பண்ணுவாங்க. லேடிஸ்க்கு தனி லைனு, ஜென்ஸ்க்கு தனி லைனு. அந்த ஸ்கேன் பண்ண போகிறோமா. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கார்டு ஸ்வைப் பண்ணணும். கார்டு ஸ்வைப்னால் வந்து நம்ம பார்க்குறீங்க என்னென்னா வந்து இது வந்து மெட்ரோவில் இப்படி தான் வந்து நிற்கிறாங்க ஜனங்க. யார் இறங்குவாங்க பாரு. அப்போ அந்த இடத்துல போய் உக்காந்திக்கணும். நான் இன்னும் நிற்கிறேன். எனக்கு இன்னும் இடம் கிடைக்கல. இது இப்போ வந்து இடம் கிடச்சிருச்சு இல்லை மெட்ரோவில். அதான் காமிக்கிறவங்களுக்கு நான் எனக்கு உட்காரத்துக்கு இடம் கிடச்சி ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் கிடச்சிருச்சு எனக்கு. பாருங்கள் ட்ரெயின் போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு வந்து இறங்கணும். இப்போ பண்ணணும். இது போகும்போது ஸ்வைப் பண்ணணும், வரும்போது ஸ்வைப் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து உள்ளே இது என் கை தெரியுமா உங்களுக்கு. அதான் காமிக்கிறேன் உங்களுக்கு நான். ஸ்வைப் பண்ணிவிட்டு வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் தனியாக இருக்கும். ஆட்டோக்கு தனியாக ஒரு இடம் லைன் போகும். அங்கே நோக்கி நான் போகிறேன். இப்போ நான் பார்க்கலாம். இப்போது எந்த பஸ் கிடச்சா பஸ்ஸில் போகணும், இல்லை பஸ் கிடைக்கலனா வந்து ஷேர் ஆட்டோவில் போகணும். அதுதான் இந்த பிளான். இப்போ மணி இப்போ ஏற்கனவே இப்போ வந்து 9:30 மணி ஆக போகுது பாருங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. தெரியுது உங்களுக்கு. 10 நிமிஷம் தான் ஆகுது 9:30 மணி ஆகுதுக்கு.
ஏன்னா 9 மணிக்கு, ஏன்னா மண்டேக்கு வந்து எங்களுக்கு ஒரு 9:45 மீட்டிங் ரூமில் போகணும். இல்லைன்னா வந்து எங்களது பாஸ் வந்து எல்லாரையும் வந்து ஒரு ஃபயரிங் பண்ணிவிடுவாங்க. அதுக்குன்னு சீக்கிரம் ஓடுறேன் நான். இந்த சிடி வந்து பாரு ஸ்டெப், இதுலேருந்து இறங்கணும் கீழே, அங்கே தெரியுது உங்களுக்கு ஆட்டோலாம் வருது. ஷேர் ஆட்டோன்னு தனியாக இருக்குது, ப்ரைவேட் ஆட்டோ தனியாக இருக்குது. ஷேர் ஆட்டோ போனால் ஒரு ஆளுக்கு 20 ரூபா, ப்ரைவேட்டாக போனால் வந்து 50 ரூபா ஆகிடும் இங்கேருந்து. ஸோ அதான் பார்க்குறேன் இப்போ எப்படி இருக்குன்னு. ஆனால் எனக்கு புரியல இப்போ என்ன செய்யணுன்னு. பார்க்கலாம் இப்போது. ஷேரிங் கிடச்சா ஷேரிங்கில் போயிடலாம். எஸ், ஷேரிங் லைன் இருக்குது இங்கே. ஷேரிங்கில் தான் போகிறேன் நான் இப்போது. ஸோ இது அந்த லைஃப், அந்த மெட்ரோ லைஃப். ஆஃபீஸ் முடிஞ்சு போய்ட்டு கிளம்புற அந்த இடம் இது. இப்போது வெளியே வந்து நம்ம அங்கேருந்து அங்கேயும் ஒரு 15 நிமிஷம் நடக்கணும் மெட்ரோ ஸ்டேஷன் போகிறதுக்காக. இது இப்போ வந்து ஈவினிங் ட்ரெயின் பார்க்குறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரை பார்த்துருப்பீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அட் த சேம் டைம் நீங்க நினைச்சிருப்பீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க வந்து சமாளிக்கிறாங்க வாழ்க்கைன்னு. ஆனா இதுதான் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. எனக்கு வந்து காலேஜ் முடிச்சு 1992 இருந்து நான் இப்படி வேலை செய்யறேன். நானு இப்ப எனக்கு வயசு 53 ஆகுது. சோ நினைச்சு பாருங்க, நான் வந்து எவ்வளவு கஷ்டப்படு. இதுல வந்து நிறைய போராட்டங்கள், நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்றேன். அப்படி இல்ல, ஒரு சில சமயத்துல வந்து இங்க குர்லான்னு ஒரு இடம் இருக்கும். நான் செம்பூல் ஏரி குர்லால எத்தனை தடவை நான் வந்து ட்ரெயின் கீழே விழுந்திருக்கேன். கூட்டத்துல ஒரு பேலன்ஸ் நம்ம விட்டுடுவோம் பாரு, அப்ப கீழே விழுறது. அப்படி எத்தனை தடவை நான் விழுந்திருக்கேன், எத்தனை தடவை நான் அடிபட்டிருக்கேன், எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் வந்து இப்ப தெரியாது எனக்கு. இப்ப சொன்னா யாருக்கும் ஒன்றும் புரியாது. ஆனா வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி வீட்டுல உட்காந்துருவேன் பாரு. அப்ப வந்து நான் வந்து இது வந்து எந்த பிள்ளைகளுக்கு, எந்த பேர பிள்ளைகளுக்கு சொல்லி நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்லி காமிப்பேன். அவங்களுக்கு ஒரு மெமரிஸா இருக்கும். இது எனக்கு இது வந்து நான் என்னைக்கும் மறக்க முடியாது. போகுது லைஃப், இப்படிதான் லைஃப். வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் பாம்பேல இருக்க லைஃப் வந்து எப்படி போகுதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you next video. Thank you.